ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசையுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய குருவருள் அன்னை கிருஷ்ணாபாய் அவர்களின் சுயசரிதை குருஸ் கிரேஸ் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தலைப்பு: எதிர்மறைகளின் மோதல். சர்வவியாபியான பப்பா, நீங்களும் நானும் ஒன்று. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் என்னுடையது என்ற அறிவிலிருந்து அடையும் ஆனந்த அனுபவத்தை நீங்கள் எனக்கு கொடுத்திருந்த போதிலும், நான் அமர்ந்து கொண்டும் படுத்து கொண்டும் இருக்கும்போது அடைந்த ஆனந்தமும் அமைதியும் ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருக்கும்போது என் அனுபவத்திற்கு வரவில்லை. நான் என்னையே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டேன். அதாவது, நான் வேலை செய்யாது அமைதியாக அமர்ந்திருக்கும்போது அடையும் அதே மகிழ்ச்சியை வேலையில் ஈடுபட்டிருக்கும்போது ஏன் உணர முடிவதில்லை? இந்த இரண்டு நிலைகளும், அதாவது ஓய்வும் செயலும் ஒன்று போல் இருக்கவில்லை என்றால், நான் தார்வாரில் இருந்தபோது எந்த நிலையில் இருந்தேனோ அந்த நிலையில் திரும்பவும் வீழ்ந்து விடுவேனோ என்று அஞ்சினேன். அருட்கடலே பப்பா, நீங்கள் உடல் உணர்வில் என்னை வைத்திருந்த போது, நான் யார் என்று எனக்கு தெரியாதிருந்த போதிலும், எனக்காக வேலை செய்து கொண்டிருந்த போது எனது உடல், நான், வேலை ஆகியவை ஒன்று என்று நினைத்தேன். ஆகவே உங்களோடு ஒன்றுபட்டிருப்பதன் வாயிலாக புற உலகை மறந்த நிலையில் நான் அடையும் அந்த மகிழ்ச்சியை வேலையில் ஈடுபட்டிருக்கும் போதும் அடைய வேண்டும் என்று உங்களிடம் பிரார்த்தனை செய்தேன். எல்லையற்ற பப்பா, நான் அகர்மத்தில் பெறும் மகிழ்ச்சியை கர்மத்தில் பெற முடியாததால் சில நேரங்களில் நீங்கள் சிலரிடம் மிகுந்த அன்பு செலுத்துகிறீர்கள், வேறு சிலரை நீங்கள் நேசிப்பதே இல்லை என்றெல்லாம் உங்களிடம் குறை காண்பது வழக்கமாக இருந்தது. சிலர் ஏதாவது தவறு செய்த போது நீங்கள் அவர்களிடம் கோபித்து கொண்டீர்கள். வேறு சிலர் அதே தவறை செய்தபோது நீங்கள் அவர்களிடம் கோபித்து கொண்டதில்லை. சிலர் விஷயத்தில் அவர்கள் கேட்காமலேயே அவர்கள் விரும்பியதை கொடுக்கும் சலுகை காட்டினீர்கள். வேறு சிலர் விஷயத்தில் அவர்கள் கேட்கும் பொழுது கூட நீங்கள் அதை கொடுக்கவில்லை. ஒரு சிலர் உடல் நலமின்றி படுத்திருந்த போது மிகுந்த அக்கறை காட்டினீர்கள். மற்றொரு புறம் அதே நிலையில் இருப்பவர்களிடம் முற்றிலும் அலட்சியமாக இருந்தீர்கள். இத்தகைய வேறுபாடுகளை உங்களிடம் நான் பார்த்தபோது உங்களை மறுத்து பேசி உங்களுடன் வாக்குவாதம் செய்தேன். சர்வவியாபியான பப்பா, நீங்கள் புராணங்களை படிக்கும் போதெல்லாம் ஆண்களின் சாதனைகளுக்கு ஏற்படும் தடைகளுக்கு பெண்களே பொறுப்பாளிகள் என்றும், மேலும் பெண்களின் பலகீனத்தை காட்டும் குறிப்புகளையும் நான் கேட்கும்போது மிகவும் கோபமடைந்து, பெண்கள் இடையூறாக இருப்பது போல் பெண்களின் சாதனைகளில் ஆண்களும் கூட இடையூறாக இருக்கிறார்கள் என்று கூறினேன். உண்மையில் ஆண்களோ அல்லது பெண்களோ ஒருவரை மற்றொருவர் பிரதிகூலமாக விமர்சனம் செய்வதில் நியாயமில்லை. அவரவர் வீழ்ச்சிக்கு அவரவருடைய சொந்த மனநிலையின் பலகீனம் மட்டுமே காரணம். மேலும் ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் உங்களுடன் ஒன்றுபட்டிருக்கும் நிலையை உணர வேண்டும் என்ற தீவிரமான ஆவல் இருந்தால் அவர்களுடைய வழியில் யாரும் நிற்க முடியாது என்றும் உங்களிடம் விவாதித்தேன். கருணை கடலே பப்பா, நீங்கள் இரக்கம், மன்னிக்கும் இயல்பு, அமைதி ஆகியவை ஒரு ஞானியின் இயல்புகள் என்றும், அதே நேரத்தில் இவைகளுக்கு மாறான இயல்புகள் அஞ்ஞானிகளிடம் இருக்கின்றன என்றும் எங்கள் முன் கூறியபோது உங்களுடைய கருத்தை நான் வன்மையாக மறுத்து கூறினேன். அஞ்ஞானிகளிடம் இருக்கும் நீங்கள் பார்க்கும் இயல்புகள் ஞானிகளிடம் கூட இருக்கின்றன என்று நான் வாதாடுவேன். அஞ்ஞானிகளிடம் நீங்கள் கண்ட இயல்புகள் ஞானிகளிடமும் இருப்பதில் தவறில்லை என்றும் கூறினேன். ஞானியிடம் எல்லா இயல்புகளும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவர் பூர்ணமானவராக இருக்க முடியாது. ஞானி எல்லாமாகவும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராகவும் இருப்பதால் நல்லியல்புகளை மட்டுமே கொண்டிருப்பின் எவ்வாறு அவர் முழுமையானவராக இருக்க சாத்தியமாகும்? பூஜை செய்யும் போது பயன்படுத்தப்படும் வலது கை மங்களகரமானது என்று கருதப்பட்டாலும் இடது கையை சேர்த்து பயன்படுத்தாமல் இறைவனுக்கு நமஸ்காரம் செய்வது சாத்தியமில்லை. உங்களது பேரிருப்பில் மூழ்கும் பொருட்டு என் மனதை உள்முகமாக இழுக்க எனது நல்ல பண்புகளை பயன்படுத்துமாறு செய்தீர்கள். மேலும் எனது கெட்ட இயல்புகளையும் கூட பயன்படுத்துமாறு செய்தீர்கள்.
6 பகைவர்களை மற்றவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு பதிலாக புறத்தே செல்லும் இயல்புடைய மனதை ஒடுக்க பயன்படுத்துமாறு செய்தீர்கள். ஆனந்தம் அளிப்பவரே பப்பா, நீங்கள் என்னை உங்களுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு முன்னர் பல மாறுபாடுகளை, அதாவது ஆசை, கடுங்கோபம், பேராசை, பற்று, பெருமை, அழுக்காறு ஆகியவற்றின் லீலையை எனக்கு காட்டிக் கொடுத்தீர்கள். அதன் பிறகு அழியும் ஆனந்தத்தை தொடர்ந்து செல்லும் ஆசை, கோபம் ஆகியவற்றை அழியா ஆனந்தத்தை நோக்கி செல்லுமாறு நீங்கள் நெறிப்படுத்தினீர்கள். ஆகவே எனது ஆசை உங்களுடைய எல்லையற்ற நிரந்தரமான இருப்பை உணர வேண்டும் என்ற தீவிரமான ஆவலாக மாற்றப்பட்டது. என்னுடைய ஆவல் நிறைவேற்றுவதற்கு எனக்குள்ளே இருந்தே ஏதாவது தடை ஏற்படுமாயின் கோபம் உதவியாக இருந்தது. நான் உலகியல் வாழ்வில் ஈடுபட்டிருந்த போது எனக்கிருந்த பேராசை உங்களுடைய எல்லையற்ற இருப்பில் ஒன்றுபட வேண்டும் என்ற தீவிரமான விருப்பத்தை சிறிதளவும் குறைத்து கொள்ளாமல் இருக்க உதவியது. எனது சுற்றத்தாரிடம் நான் முதலில் வைத்திருந்த பற்று உங்களுடைய அழியாத இருப்பை நோக்கி ஒரு நீரோடை போல் விரைந்து செல்ல துவங்கியது. சர்வ வியாபியான பப்பா, உங்களை உணர வேண்டும் என்ற எனது தீவிரமான ஆவல் மேலும் வலிமையடைந்த போது முன்பு என்னிடம் இருந்த கர்வம் உங்களுடன் கொண்டுள்ள இடையறாத தொடர்பால் ஆன்மீக வெறியாக மாறியது. உங்களுடைய இருப்பில் என்னை கரைத்து கொள்ள நான் இரவு பகலாக முயற்சி செய்த பொழுது உலகை பற்றிய ஒவ்வொரு எண்ணமும் என் மனதை கீழ்நிலைக்கு இழுத்துச் சென்றது. உங்களை தவிர வேறு எண்ணம் என் உள்ளத்தில் புகுந்த போதெல்லாம் உங்களிடம் பொறாமை கொண்டேன். எங்கும் நிறைந்த பப்பா, இவ்வாறு என்னை தாக்கிய துன்பங்கள் அனைத்தையும் வென்ற பின்னர் எல்லா உயிர்களிலும் உங்களையே பார்க்கச் செய்து அதனால் உங்களுடைய மாறாத, அசையாத, அழியாத பெருநிலையின் அனுபவத்தை பெற அருள் செய்தீர்கள். அன்பே அவதாரமான பப்பா, நம்முடைய வாக்குவாதங்களால் விளைந்த பூசல் காரணமாக சில நேரங்களில் நீங்கள் கோபமடைந்து பேசாது, உண்ணா நோன்பிருந்து குன்றின் மேற்பகுதிக்கு இரவில் சென்று விடுவதுண்டு. அத்தகைய சந்தர்ப்பங்களில் நானோ அல்லது மற்றவர்களோ உங்களிடம் வந்து மன்னிக்குமாறு வேண்டி உங்களை ஆசிரமத்திற்கு அழைத்து வருவோம். எவ்வளவு கோபித்து கொண்டாலும் நீங்கள் என் தாயாக இருப்பதால் எப்போதும் போல் உங்களிடம் நான் மீண்டும் அன்பாக பேசுவேன். நீங்களும் நிகழ்ந்ததை மறந்து முன்பு போல் என்னை அன்புடன் நடத்துவீர்கள். அப்போது கூட என்னுடைய பிடிவாதத்தை நான் விட்டுவிடவில்லை. பப்பா, நீங்கள் உண்மையிலேயே அருட்கடல். எனக்கு சகஜ நிஷ்டையை அருள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நீங்கள் என்னுடைய கருத்துக்கள், செயல்கள் ஆகிய எல்லாவற்றையும் எதிர்த்து என்னுடன் வாக்குவாதம் செய்தீர்கள் என்பதை இறுதியாக நான் அறிந்தேன். இந்த 2 வகையான எதிர்மறைகளின் சமமான ஆனந்தத்தையும் அமைதியையும் எனக்கு தருவது உங்களுடைய விருப்பமாக இருந்தது. நீங்கள் ஏன் அவ்வாறு நடித்தீர்கள் என்று சிறிது காலத்திற்குள் நான் நன்கு புரிந்து கொள்ளுமாறு செய்தீர்கள். என்னுடைய உடலில் தலையிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புக்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டதாயினும் அவற்றின் செயல்களும் வேறுபட்டதாயினும் நான் இந்த உடலை என்னுடையது என்று காண்கின்றேன். அவ்வாறே வேறுபட்ட பெயர்களால் அழைக்கப்பட்டும் வேறுபட்ட வகையில் செயலாற்றும் பல்வேறு வடிவங்களை உடைய பிரபஞ்சமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையும் இவையாவும் நான் இவற்றுக்கு அப்பாலும் நானாகவே இருக்கின்றேன் என்பதையும் அனுபவிக்கச் செய்தீர்கள். ஆனந்தம் நிறைந்த பப்பா, நீங்கள் முதலில் என்னை இந்த உலகத்திற்குள் கொண்டு வந்தபோது நான் ஒரு உடல் மட்டுமே என்று நினைக்கச் செய்தீர்கள். அந்நிலையில் என்னுடைய உடலை நான் விரும்பியவாறு நடத்தினேன். சில நேரங்களில் கவனத்தோடும் வேறு சில நேரங்களில் கவனமின்மையுடனும் நடத்தியதுண்டு. உதாரணமாக, என் உடலின் எந்த பகுதியிலாவது சிறு காயம் ஏற்பட்டாலும் மிகுந்த அக்கறையுடன் கவனிப்பேன். அப்படி இருக்க உடல்நலமின்றி இருக்கும்போது கவனிக்காது இருப்பேன். இவ்வாறு வாழ்ந்து வரும்போது நான் உடலுக்காக ஏதாவது செய்கிறேனா இல்லையா என்ற கவலை எனக்கு இருந்ததில்லை. ஆனால் உடலுக்கு தேவையானதை செய்யாதிருந்த போதும் அதன் மீதிருந்த என்னுடைய அன்பு தொடர்ந்து இருந்தது. மேலும் எனக்கும் எனது சொந்த உடலுக்காக செய்யப்படும் வேலைக்கும் இடையில் எத்தகைய வேறுபாட்டையும் நான் உணராத பொழுது வேலை முடிந்த அந்த க்ஷணத்திலேயே எனக்கும் வேலைக்கும் உள்ள அந்த தொடர்பு அற்று போய்விட்டது. நான் ஏதாவது வேலை செய்த பொழுதெல்லாம் அந்த செயல் எத்தகைய பதிவுகளையும் விட்டு செல்லவில்லை. ஆகவே நான் பற்றற்று எப்போதும் சுதந்திரமாகவே இருந்தேன். கருணை நிறைந்த பப்பா, அதை போலவே பிரபஞ்சம் முழுவதும் நான் என்று உணருமாறு செய்தீர்கள். நான் யாருக்காவது சேவை
ஏதாவது சேவை செய்தாலும் செய்யாவிட்டாலும் எல்லோரிடமும் எனக்கு சமமான அன்பு இருக்கிறது. நான் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதில் கட்டுண்டிருக்கவில்லை. இப்போது நான் கர்மத்திலும் அகர்மத்திலும் ஒரே மாதிரியான மகிழ்ச்சி இருப்பதை கண்டேன். இந்த அனுபவத்தை எனக்கு கொடுப்பதற்காகத்தான் நீங்கள் என்னிடம் அந்த அளவு வாக்குவாதம் செய்தீர்கள். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.